அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு புதினா சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். சூப்பரா இருக்கும். நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லன்னா, இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்க. வேற லெவலா இருக்கும். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். தனியா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டர்மரிக் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோஸ் 2 டொமேட்டோஸ், கிரீன் சில்லி தேவையான அளவு, ஆனியன்ஸ் 300 கிராம்ஸ் ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி தேவையான அளவு கார்னிஷிங்க்கு. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூடுதலா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆயில் கூட கொஞ்சம் கீயும் சேர்க்கணும். உங்களுக்கு கீ வேணாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கீ சேர்க்கிறேன். இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் வதக்குறப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமா வதங்கிடும். வதங்கறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதங்கிடும். வதங்கிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கேஜி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க 1/2 கேஜி சிக்கன் செய்றீங்கன்னா இதோட இன்கிரீடியன்ஸ் ஆஃபா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா சேர்த்துக்கலாம். வச்சிருக்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம மிக்சியில வந்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு மசாலா. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க டொமேட்டோஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோஸ் நீங்க சேர்க்காமல டைரக்டாவும் நீங்க செஞ்சுக்கலாம். பட் டொமேட்டோஸ் சேர்த்தா கொஞ்சம் அந்த டேங்கி ஃப்ளேவர் வரும். ஸோ நான் டொமேட்டோஸ் சேர்த்துக்கிறேன்.
டொமேட்டோஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆன அப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டொமேட்டோஸ் நல்லா வந்து சாஃப்டன் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஜார் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூடயே வேற எக்ஸஸான வாட்டர் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு செமி கிரேவியா வேணும்னா நீங்க இந்த வாட்டர் கூட ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம குக் பண்றப்பயே அந்த ஸ்மெல் வந்து செம்மையா வருது. நீங்க அந்த அரோமா வந்து நீங்க குக் பண்றப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே டெலிஷியஸான மின்ட் ஃப்ளேவர் வரும். இது ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். நம்மளுடைய கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். இது குக் ஆயிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 8 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 மினிட்ஸ் ஆகும். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் இது ரெஸ்ட் விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய மின்ட் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லா குக் ஆயிட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட புதினாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நம்ம சிக்கன்ல வந்துடும். ஹீட்லயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணா சூப்பரான நம்மளுடைய மின்ட் சிக்கன் ரெடி ஆயிடும். குக் பண்ண உடனே நீங்க சர்வ் பண்ணாதீங்க. குக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல நம்மளுடைய புதினா சிக்கன் ரெடி ஆயிடும். நம்மளுடைய மின்ட் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது நிறைய வீடியோஸ், ஃபன் vlogs, ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. அல்லாஹ் ஹாஃபிஸ். What a wonderful